நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது மேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருக்குது. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதிலாப், அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு குரோதி வருடம் 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, என்னென்ன நன்மைகளை ஏற்பட போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம துலாம் ராசிக்காரர்கள் நன்மை அடைய போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் ஆரம்பிக்குது. மிதுன ராசியில் ஆரம்பிக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குரோதி வருடத்தின் ராஜா என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் வருகிறார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். செவ்வாய் அப்படின்னாலே வேகம், விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் ஒரு வேகத்தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மையில், ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் பகவான் வேகத்தன்மை கூட அதே வேகத்தோடு நம்ம செய்யக்கூடிய தன்மையில் செயல்பட போகிறார். அப்போ உங்களுக்கு வேகமும் விவேகமும் இந்த வருடத்தில் சிறப்பாக இருக்க போகிறது என்று பார்க்கிறோம். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அவர் 7க்குரியவரும் வருகிறார். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் விலகி, திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன. வெளிநாட்டு பயணத்துக்குரிய செயல்பாடுகளுக்கு காத்திருக்கும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் உறுதியாக உண்டு. ஆனால் அந்த வெளிநாடு பயணமானது பொருளாதார ரீதியான செயல்பாடை நோக்கி பயணிக்க போகிறீர்களா அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புக்கான பயணமாக இருக்க போகிறா என்பதை உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஆராய்ஞ்சால் பார்த்துடலாம். ஆனால் வெளிநாடு பயணம் உறுதியாக ஏற்படும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள், அதுபோல் வேறு ஏதாவது கோவில் ஸ்தலங்களுக்கு செல்லணும் விருப்பப்படுறீங்க, போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதியாக வழிபாடு மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ உறுதியாக நீங்கள் கொஞ்சம் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சளவு அவங்களோட சண்டை போடாமல் விலகி சென்றுங்க. முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிதானமாக சரியான முறையில் சொல்கிறாங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஏற்றுக்கோங்க. இன்கேஸ் அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தாங்க, சொல்கிற விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்றுக்கிட்டு செய்யலாம். அதில் ஏதாவது சின்ன சின்ன தடுமாற்றம், குழப்பங்கள் வர மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சண்டை போடாமல் விலகி அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டேன், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விவாதங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு சில அந்த கிரகத்தால் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு உங்களுக்கும் சில சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கிறத ஏற்றுக்கிட்டு முடிஞ்சளவு புரிய வச்சு மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு கிடையாது. சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கமே இல்லை,
இது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு இருக்குது. நிம்மதியான தூக்கம் கடந்த ஒரு 6 மாதம் 5 மாத காலமாக ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம் துலாம் ராசிக்காரர்களுக்கு படுத்தா நிம்மதியாக தூங்குனேன் அப்படிங்கிற செயல்பாடு இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலிருந்து உறுதியாக செயல்படுகின்றது. அதுவும் ஜூன் மாதத்திலிருந்து அதிவேகமாக நிம்மதியாக தூங்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்படுற நம்ம துலாம் ராசிக்காரர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அல்லது வீடு இடமாற்றம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிருக்கோம். முயற்சி எல்லாமே தடையாகவே இருக்குது. வீட்டுக்கு இந்த வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு பதட்டமும் ஒரு கவலையும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு மனதுக்கு பிடித்தமான ஒரு வீடு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது வாடகை வீடாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒத்திக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகின்றன. வீடு கட்டுறக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையினால் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல் துலாம் ராசி மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தி மற்றவங்க விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு மீறி மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் உள்ளே நுழைஞ்சு தலையிடுறீங்க அப்படின்னா நீதி தவறவே கூடாது. நீங்கள் எப்போ நீதி தவறி மற்றவங்களோட விஷயங்களில் முரண்பாடான கருத்துக்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ அங்கே உங்களுடைய கர்மா செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு சாமி, என்னன்னே தெரியல, நான் ஒரு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பிரச்சனை எதையாவது தலையிட்டிருப்பாங்க. அதனால் அதில் தலையிட்டு ஏதாச்சும் தவறான ஒரு முடிவு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கருத்துக்கள் மூலமாக அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கர்மாவை இவங்க சேர்ந்து அணிவிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுது. ஏன்னா இதுக்கு எதோ அடிப்படையில் சொல்கிறோம்னா நீதியரசரான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் அமர்ந்திருக்காரு. அவர் உச்சம் பெற்றிருக்காரு, உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்காரு. இயல்பாகவே சனீஸ்வர பகவான் உச்சம் பெறும் ராசியை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். இப்போ துலாம் ராசியை சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை மாறி சரியான பாதையை நீதி தவறாமல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மாவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு தன்மை உங்களுக்கு உறுதியாக குறைக்கப்படும் என்பது உண்மை. சரியா? அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் வருட பிறப்பில் நீங்கள் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முடிஞ்ச அளவு மாதம் நீங்கள் போகிறது, மாதம் நீங்கள் செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். பொருளாதார ரீதியான தடைகளை விலக்கும். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் செய்கிற வழிபாடு நம்பிக்கையோடு செய்யும்பொழுது உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் துளாராசி அன்பர்களுக்கும் மற்றும் நமது வாடிக்கையாளர்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.